என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இக்கலைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நாம் நல்ல காரியங்களையெல்லாம் காலையில் தான் செய்கின்றேன். அத்தோடு அதிகாலை வேளையில் கிடைக்கக்கூடிய அந்த காற்று இருக்கின்றது, அதில் நிறைய முக்கியமான விஷயங்களெல்லாம் இருக்கிறது. ஆகவே தான் திருமணங்கள், நமது விசேஷங்கள் எல்லாம் காலையில் செய்கிறார்கள். ஆகவே யோகாசனமும் காலையில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு என்னுடைய பெயரால் கிழக்கு தாம்பரத்தில் வைத்திருக்கின்ற யோகா சென்டரில் இருந்து ஜனனி 10 வயசு 6வது வகுப்பு, ஜெயதுர்கா 9 வயசு 4வது வகுப்பு, ஜெய கணேஷ் 10 வயசு 6வது வகுப்பு. இவர்கள் அத்தனை பேரும் பாருங்கள், சிறு குழந்தைகள் ஒரு அற்புதமான ஆசனங்களை செய்கிறது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு அவர்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆசனத்தை, கடினமான ஆசனத்தை அவர்கள் செய்ய முடிகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவர்கள் பத்ம சிரசாசனத்தை போடப் போகிறார்கள். அதன் ஆசிரியர் ருக்மணி அவர்கள் இந்த 3 குழந்தைகளையும் எவ்வளவு அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியப்படத்தக்க விஷயமாகும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் மெதுவாக இந்த பத்ம சிரசாசனத்தை போடுங்கள். பத்மாசனம் போடுவது என்பது கடினம், அதிலும் சிரசாசனம் போடுவது என்பது கடினம். அதில் சிரசாசனத்திலேயே பத்மாசனம் போடுவது மிக மிக கடினம். தொடர்ச்சியாக காலையிலும் மாலையிலும் அவர்கள் செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆசனத்தை நன்றாக, ஜெயகணேஷ் காலை மேலே தூக்கு நல்ல. இந்த விசேஷம் என்னவென்று கேட்டால், இவர்கள் இருவர்களும் இரட்டையர்கள். அவ்வளவு அழகாக ஆசனங்களை, துப்புரவாக இந்த ஆசனத்தை, கடினமான ஆசனத்தை செய்கிறார்கள். அது மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆசனம் தேவை. சிரசாசனம் ஒன்றுதான் மூளைக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நினைவாற்றல், மன ஆற்றல், மனோதிடம், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக அவர்கள் கிடைக்கும். படித்தால் ஒரு முறை படித்தாலே போதும். விடிய விடிய படிக்கணுங்கிற அவசியமெல்லாம் சிரசாசனம் செய்கிறவர்களுக்கு வேண்டியதில்லை. நல்ல மார்க் வேண்பார்கள், உயர்ந்த பதவியை அடைவார்கள். நீட் தேர்வில் அதிகப்படியான மார்க்குகளெல்லாம் வாங்கி நமக்கு வேண்டிய படிப்புகளை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த பத்ம சிரசாசனம் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாகவே இந்த ஆசனத்தை செய்து பழக வேண்டும். நாள் ஆக ஆக நீங்கள் தனியாக ஒரு அடி தள்ளி வந்து அப்புறம் பழகலாம். அதற்கு பின்னால் தனியாக பழகக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு தானாகவே வந்துவிடும் என்பதுதான் உண்மை. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். சிரசாசனம் செய்யும் பொழுது இந்த கழுத்து சற்று இறுக்கம் கிடைக்கும். ஆகவே கழுத்தை அப்படி வைங்க. நல்ல நாடி தொடணும். தொடுங்க ஒரு 5 தடவை. அதற்கு பின்னால் தலையை இப்படி ஆட்டணும். இந்த கழுத்து இறுக்கம் கிடைக்காது, குறைவாகிவிடும்.
சரி, இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக செய்கிறார்கள் பாருங்கள். இந்த வயதில் சிரசாசனம் செய்வது கடினம், அதிலே பத்மாசனம் செய்வது கடினம். கணேஷ், காலை பின்னால் மெதுவாக கொண்டு போனோம். ஆரம்ப கட்டத்தில் ஒரு 50 எண்ணிக்கை, அப்புறம் ஒரு வாரம் கழித்து 100 எண்ணிக்கை, அப்புறம் ஒரு வாரம் கழித்து 200 எண்ணிக்கை, அப்புறம் ஒரு வாரம் கழித்து 300 எண்ணிக்கை. இப்படியாக குறைந்தது ஒரு 500 எண்ணிக்கையாவது நாம் எண்ணினால் நாம் நினைத்த பலன் இதில் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிரசாசனத்திற்கு அந்த பவர் இருக்கிறது. மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அந்த காலத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார், ஏன் தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை செய்தார்கள். கம்பீரமான குரல், நினைவாற்றல், அதிகப்படியான மார்க் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இவைகளெல்லாம் கிடைக்கும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே நாம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை நாம் காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.